வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு அ, ஒப்பந்தத்தை பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு தடை இல்லாமல் டீசல், பெட்ரோல் கிடைக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மன்மோகன் சிங் அவர்கள். மன்மோகன் சிங் அன்று செய்த ஒப்பந்தம் 2004 இருந்து 2014 வரைக்கும் அந்த அவருடைய ஆட்சி காலத்தில் செய்த ஒப்பந்தங்கள் தான் இன்றைக்கு நம் மக்களுக்கு தடையில்லா டீசல், பெட்ரோல் விலை வந்து விலையும் வந்து குறையாமல் அதே விலையில் வந்து விலை குறைத்து தான் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த இந்த அரசாங்கம் வந்து விலையை ஏற்றி தான் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதுக்கு வந்து திரு மன்மோகன் சிங் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் தான் இன்னைக்கு நமக்கு கை கொடுத்துட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஈரானை வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் போயிட்டுருக்கு, ரொம்ப சிவியராக போயிட்டுருக்கு. நிறைய எண்ணெய் கிடங்குகள்லாம் வந்து அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. அவர் அதுக்கு அதே மாதிரி வந்து ஈரானும் வந்து அவர்களை அடித்து கப்பல்களெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்கார்கள். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே உலகம் முழுதுமே தட்டுப்பாடு வந்திருக்கு டீசல், பெட்ரோலுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் வழியாக வர ஹார்மோஸ் என்ற இடத்து வழியாக தான் அந்த கப்பல் வரணும். அந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் வர இடத்துல ஈரான் வந்து ஒரு தடை போட்டிருக்கு. யாராவது அந்த பக்கம் வந்து கப்பலை எடுத்துகிட்டு போனால், டீசல் இதை எடுத்துகிட்டு போனால் நாங்கள் வந்து அதை சுட்டு வீழ்த்துவோம்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் வந்துட்டு பற்றாக்குறை வந்து ரொம்ப அதிகரித்தே வருது. உலக மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, உலக நாடுகள்லாம் வந்து இதனால் பிரச்சனைகள் உட்பட்டுருக்கு. ஆனால் இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட நாட்டுக்கு டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் எந்த பிரச்சனையும் அடுத்த 60-70 நாட்களுக்கு வராது. ஏன் என்று கேட்டால், அது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளுடைய மன்மோகன் சிங், நம்மளோட எக்கனாமிஸ்ட், உலகமே போற்றக்கூடிய தலைவர், அவரோட ஆட்சியில் கொண்டு வந்த ஒரு சில விஷயங்கள் தான் இன்று நம்மளை இதிலிருந்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு இந்தியா வந்து 250 மில்லியன் அளவு கச்சா எண்ணெய் சேமித்து வைக்கும் திறன் கொண்ட நாடாக உள்ளது. அது உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா, நாமளும் ஒரு அந்த அளவுக்கு வந்து கச்சா எண்ணெயை சேமித்து வைக்கும் திறன் கொண்ட நாடாக இன்னைக்கு உள்ளது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, திரு மன்மோகன் சிங் அவர்களால் நடந்த அந்த ஒப்பந்தங்கள், அவர் செய்த அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான், அவர் தொலைநோக்கு, அவருடைய அந்த பார்வை இருந்ததுனால நம்ம நாட்டிற்கு இந்த ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிருக்கு. அது என்ன கேட்டிங்கன்னா, 60 நாட்கள்லேருந்து 80 நாட்கள் வரைக்கும் தடையில்லா எந்த சூழ்நிலையிலும் நம் நாட்டிற்கு, நம் நாட்டு மக்களுக்கு தடையில்லா டீசல், பெட்ரோல் வழங்க முடியும். அது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொன்னால், 90களில் நடந்த வளைகுடா போர், 2000 நடந்த தாலிபான் பிரச்சனை, அமெரிக்கா தாலிபான் பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டது நம்மளுடைய டீசல், பெட்ரோல். ஸோ இப்போ இதை வந்து போக்குறதுக்கு இனி அது இந்த மாதிரி நடந்தால், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனால அவர் வந்து ஒரு குழு அமைத்து இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து அவர் உருவாக்குனார். அது வந்து பார்த்திங்கன்னா, அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஆர் உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனம் வந்து எஸ்பிஆர் என்று சொல்லப்படும். எஸ்பிஆர்னா மேங்களூர், படூர் அண்ட் விசாகப்பட்டினம், இந்த 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு கிடங்களை வந்து அமைச்சாங்க. சேமிப்பு கிடங்குகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மிகப்பெரிய சேமிப்பு கிடங்களை வந்து அமைச்சு அதில் வந்து சேமிப்பை வந்து கொண்டு போனாங்க. இந்த சேமிப்பு கிடங்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி 5.333 மில்லியன் அளவுக்கு சேமிப்பு திறனை கொண்டது. அதாவது 9.5 நாட்களுக்கு வரைக்கும் அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்யும் திறன் கொண்டதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் எப்போதெல்லாம் வந்து சர்வதேச கச்சா எண்ணெயோட விலை குறையும் போது அதிகமாக அந்த கச்சா எண்ணெயை வாங்கிட்டு அங்கே வந்து சேமிப்பு கிடங்களை கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது எப்போவுமே அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் டைமில் வந்துட்டு தேவைப்பட்டால் அந்த டைமில் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அது இல்லாமல் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது முடியும் போது இவங்க உடனே அதற்கான ஒப்பந்தங்கள் போட்டு அந்த விலை குறையும் போது அதை ஃபில் செய்து கொண்டே தான் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் எப்போதும் சுமார் 60 நாட்கள் முதல் 70 நாட்கள் வரை தேவையான கச்சா எண்ணெயை வந்து வைத்திருப்பார்கள். அதுக்கான திறன் கொண்ட எண்ணெய் கிடங்குகள் வந்து அவங்களோட சொந்த கிடங்குகள் வந்து சுத்திகரிப்பு நிலையங்களும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. அதன் மூலியமாகவும் நம்ம இந்த போர் சூழல், இந்த மாதிரி சூழலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட மக்களுக்கு என்ன தான் போர் நடந்தாலும் 60 நாட்கள்லேருந்து 70 நாட்கள் வரைக்கும், இல்லை 80 நாட்கள் வரைக்கும் மேக்சிமம் தடையில்லா வந்து பெட்ரோல் கிடைக்கிறதுக்கான வழியை வந்துட்டு நம்ம திரு மன்மோகன் சிங் அவர்கள் வந்து கொடுத்துட்டு போனார். இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான். கையில் இருப்பு விடுவிப்பதற்கு வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமரோட அலுவலகத்திலிருந்து கையெழுத்திட வேணும், அவரோட உத்தரவு வேணும். அப்போ தான் வந்துட்டு அந்த
பெட்ரோல் டீசலை வந்துட்டு அவங்க வெளியே கொண்டு வர முடியும். ஏன்னா இது வந்து இந்த போர் சூழல் இந்த மாதிரி நேரங்களில் தான் இந்த மாதிரி தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய நம்ம மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான சில வழிமுறைகளை வந்து அவங்க நிறுவியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த 80 நாட்கள் வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் அந்த 80 நாட்கள் வரைக்கும் அந்த கையிருப்பு இருக்கிற எண்ணெயை வந்துட்டு நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து எல்பிஜி மூலிமா, ஹெச்பி இருக்குது, இது மூலிமா இந்தியன் ஆயில் இருக்குது, இது மூலிமா வந்து அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் இது தீர்வதற்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காரு திரு மன்மோகன் சிங் அவர்கள். இது அந்த நேரங்களில் உடனடியாக மற்ற நாடுகள் எங்கெல்லாம் வந்து கச்சா எண்ணெய் கொடுக்குறார்களோ அந்த நாடுகளை நம்ம வந்து உடனே தொடர்பு கொண்டு வெகு விரைவாக ஒப்பந்தங்களை செய்து அந்த 80 நாட்களுக்குள் மீதி இருக்கிற கச்சா எண்ணெயை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான வழியும் வகுத்திருக்காரு. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டீசல் பெட்ரோல் இன்றைக்கு நமக்கு தடையில்லா பெட்ரோல் டீசல் நம்ம கிடைப்பதற்கான வழியை திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து சென்றிருக்கிறார். அவர்களுக்கு என்று நம்ம வந்து நன்றி நம்ம தெரிவிக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ தூரம் இன்றைக்கி இப்போ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, போர் நடந்துகிட்ருக்கு, அப்படியும் நம்ம மக்களுக்கு வந்து பெட்ரோல் இவ்வளோ தூரம் கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா திரு மன்மோகன் சிங் அவர்கள். இது ஒரு முக்கியமான நிகழ்வு 2004 2014 வரைக்கும். ஆனால் இதே மாதிரி எல்பிஜிக்கும் இவர்கள் வந்து இந்த சேமிப்பு கிடங்கு செய்தார்கள் என்றால் பிற்காலத்தில் நமக்கு எல்பிஜிக்கும் தடையில்லாத ஒரு இது கிடைக்கிறதுக்கான வழிவகுக்கப்படும். நன்றி, வணக்கம்.